சேனலில் சிக்கன் பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ தூரம் இந்த வீடியோவை ஷார்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட் பண்ணி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை அப்படியே எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு பவுலில் 1.5 டீஸ்பூன் ஆக்டிவேட் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நார்மலாக இப்போ எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கிது. 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/4 கப் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷமாவது ஆகும். பாருங்கள், இப்போ ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நல்லா நுரைச்சி வந்திருக்கு. அடுத்து நம்ம மாவு பிணைய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அரை கப்பாக நான் சேர்த்திக்கிறேன். உங்ககிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா நார்மலாக ஒரு மீடியம் சைஸு டீ கிளாஸில் ஒரு 4 கிளாஸ் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த இந்த ஈஸ்ட்டையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் நான் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். இட்டாலியன் சீசனிங் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பீஸாவோட பேஸ்க்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது உங்களுக்கு நார்மல் ஷாப்பில் கிடைக்கல அப்படின்னா இது ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. அடுத்து இப்போ நம்ம இதை பிணைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு நம்ம எந்த மாதிரி பிணைவோமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறிட்டுருக்க இந்த கேப்பில் பீஸாவுக்கு டாப்பிங்ஸ் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுலேயே மீடியம் சைஸ் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சின்ன சைஸில் வெங்காயம் நான் ஒரு 6 எடுத்திருக்கேன். அதுலேயே ஒரு 10-15 பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு அடுப்பில் இதை வந்து ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணிட்ட பிறகு நம்ம தக்காளியோட தோல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அடுத்து சின்ன சைஸ் வெங்காயத்தையும் இதுலேயே கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து பூண்டையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதுலேயே நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 1/2 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து அதுலேயே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்ச மிளகாயை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கனாலே உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கிடச்சிரும். இப்போ இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பீஸா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எலும்பே இல்லாத சிக்கன் பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுலேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அடுத்து பெப்பரையும் நல்லா தூவி விட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சிக்கனையும் நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து நான் கேப்சிகமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் உள்ள விதையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதை யூஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த மாதிரி நீளமாக நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து வெங்காயத்தை நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பீட்சாக்கு மேலே வைக்கிறதுக்கு டாப்பிங்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீளமாக கட் பண்ணி வச்ச கேப்சிகம், நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன், அப்புறம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், மிக்ஸி ஜாரில் அரைச்ச சில்லி ஃப்ளேக்ஸு,
அப்புறம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஆல்ரெடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா சாஸு. அடுத்து அமுல் பிராண்டில் மொசரெல்லா சீஸ் நான் வந்து இந்த மாதிரி துருவினதே வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ டாப்பிங்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ மாவு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், மாவு வந்து முக்கால்வாசி டபுள் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீட்சா பண்ணுறதுக்கு நார்மலாக வீட்டில் இருக்கிற ஒரு ரவுண்டு தட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பட்டர் நல்லா தடவிட்டு அதுலேயே கொஞ்சமாக மைதா மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். தட்டில் வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஓரங்களில் நல்லா அமுத்தி விட்டுருங்க. அடுத்து ஒரு ஃபோர்க்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயரில் பீஸா சாஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே கேப்சிகம், வெங்காயம், அப்புறம் ரெடி பண்ண சிக்கனையும் இது மேலே வச்சு விட்டுறலாம். லாஸ்ட்டில் மொசரெல்லா சீஸையும் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், டாப்பிங்ஸ் எல்லாம் வச்சு பீட்சா ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருங்க. அது மேலே ஒரு லேயர் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள ஒரு பிளேட்டை வந்து மேலே வச்சு விட்டுடுறேன். உங்ககிட்ட நார்மல் பிளேட் இருந்தாலும் நீங்கள் அது மேலே வைக்கலாம். ரெடி பண்ண பீஸா தட்டை இது மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உங்களுக்கு வந்து குக் ஆகிறது நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன கடாய் இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காற்று போகாத மாதிரி நல்ல ஒரு மூடி போட்டு மூடி மட்டும் வைக்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு 40 நிமிஷம் குக் பண்ணேன். பாருங்கள், பீஸாவும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சின்ன பீஸா ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் வச்சு நான் குக் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நல்லா கெட்டியாக அலுமினிய தட்டு அப்படி இல்லைன்னா பீஸா பேன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட தாராளமாக இந்த மெத்தட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸா மேலே சில்லி ஃப்ளேக்ஸு, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதெல்லாம் தூவி விட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த பீஸா பண்ணுறதுக்கு ரொம்பலாம் பெருசாக செலவாகாது. அதோட நம்ம இது அவன்லேயும் பண்ணலை, நார்மலாக நம்ம கேஸ் ஸ்டவ்வில் தான் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஷாப்பில் வாங்குகிற பீட்சாவை விட ரொம்ப பெட்டரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்.
இது வந்து இன்னொரு குட்டி பீட்சா. அப்புறம் நான் ஒரு வெஜ்ஜிலேயும் ஒன்று பண்ணேன். இந்த பீட்சா ரெசிபியோட மெத்தடை மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அளவு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பீட்சா பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த பீட்சா ரெசிபியை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.